இந்த நபர் தூங்கி காலையில எந்திரிக்கிறாரு. பார்த்தா உலகமே அமைதியா இருக்குது. அதுக்கப்புறம் அவரு ஒர்க்குக்கு போலான்னு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. பார்த்தா ரோட்ல கூட ஒருத்தரையும் காணோம், காலியா கிடக்குது. அவர் யாராவது இருக்கிறாங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு டேங்கர் லாரி ரோட்டுக்கு நடுவுல நிக்குது. விட்டா அவர் அதுல மோதிட்டு இருப்பாரு. நல்லவேளையா எப்படியும் ஸ்டேரிங்கை திருப்பி அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு வீட்டை கடந்து போறாரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ கத்துற சத்தம் கேக்குது. அதனால அவரு காரை நிப்பாட்டிட்டு இறங்கி போய் அந்த வீட்டுடைய டோரை தட்டி பாக்குறாரு. பார்த்தா யாருமே வரல. அதனால அவரு டோரையே உடைச்சிட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள போய் பார்த்தா பாதி சாப்பிட்டு வச்ச பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அப்புறம் பெட்ஷீட்லாம் இழுத்து போட்டு கிடக்குது. இதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதனால கார் எடுத்துக்கிட்டு சிட்டிக்குள்ள போறாரு. பார்த்தா எப்பவுமே ரஷ்ஷா கூட்டமா இருக்கக்கூடிய சிட்டி இப்போ எம்டியா இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏதோ எரிஞ்சு புகையா வந்துகிட்டு இருக்கு. அது கூட யாருமே கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் சரின்னு அவருடைய கம்பெனிக்கு கிளம்பி போறாரு. அங்க போய் அங்க இருக்கிற போன் எடுத்து அங்க ஒர்க் பண்ற யாருக்காவது கால் பண்ணலான்னு பாக்குறாரு. பார்த்தா யாருமே கால் அட்டென்ட் பண்ணவே மாட்டாங்க. அப்பதான் அவருக்கே புரியுது இந்த கம்பெனிலேயே நம்மள தவிர வேற யாருமே இல்லைன்னு. அதுக்கப்புறம் அவரு அவங்க கம்பெனில இருக்கிற லேப் முழுக்க போய் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஒரு லேப்ல ஒருத்தர் சேர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்த்த இவரு கிட்ட போய் சேரை திருப்பி பாக்குறாரு. பார்த்தா ஆல்ரெடி அவர் செத்து போய் கிடக்குறாரு. அவர் அங்க இருக்கிற பேனல் போர்டு மேல விழுந்ததுல செக்யூரிட்டி சிஸ்டம் ட்ரிகர் ஆகி அங்க இருக்கிற அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம எல்லா டோரும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. இப்போ இவர் உள்ளேயே மாட்டிக்கிறாரு. வெளியில போறதுக்கு வழியே இல்ல. அதனால இவர் என்ன பண்றாருன்னா ஒரு லைட்டர் எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு கேஸ் ஓஸை ஓபன் பண்ணி விட்டுட்டு ஒரு ரூம்குள்ள போய் பத்திரமா ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அது பயங்கரமா வெடிக்குது. ஒரு வழியா இவர் அதுக்குள்ள இருந்து வெளியில வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவர் என்னெல்லாம் பண்றாருன்னா கார் எடுத்துக்கிட்டு நேரா ஷாப்பிங் மால்குள்ளேயே போறாரு. அங்க இவரு கேட்கறதுக்கு ஆட்களே இல்ல. அது மட்டும் இல்லாம ட்ரில்லிங் மிஷின் எடுத்து அங்க இருக்கிற லாக் எல்லாம் ஓட்ட போட்டு ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற புது புது சூட் எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரு ஒரு ட்ரெயினுக்குள்ள போய் உட்கார்ந்து அதை இவராவே தனியா ஓட்டி விளையாடலாம் செய்யறாரு. இப்படியே காலங்கள் போக போக என்னதான் எல்லாமே கிடைச்சாலும் அவருக்கு தனிமையில இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால அவரு சூசைட் பண்ற நிலைமைக்கு போயிடுறாரு. அப்ப திடீர்னு வீட்டுக்கு வெளியில யாரோ நடந்து வர காலடி சத்தம் கேக்குது. யாரு அதுன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணு. பல வருஷமா தனிமையிலேயே கிடந்த இவருக்கு இப்போ ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. அதனால அவரு அவ கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறாரு.